இந்த தீர்த்தகிரி ஆண்டு வரக்கூடிய அந்த தீர்த்தகிரி ஆண்டு வரக்கூடிய மகடவார்த்தா சூரன் அவர்தான் இப்ப திக்குமுக்கு ஆடிட்டு என்ன தவிர வேற ஆளு யாருமே கிடையாதுன்னு சொல்லி அவன் தலையெடுத்து நிக்கிறான். அவனை காலையில கொண்டு போய் சரி பண்ணணும். அப்பவே இந்த வேலை ஈஸியான வேலை போடாத சொன்னான்னு சொல்லி கம்பெனி போடாதுன்னு சொன்னா இல்லையா சுவாமி? நான் ஒண்டியா வந்து இருக்கிறியா? ரெண்டு பேர் வந்து நான் வாங்கிட்டு இருக்கிறேன் பொக்குன்னு சொல்லிட்டு வேடிப்பா. எனக்கு எதிரியா விளையக்கூடிய இந்த தேவ பத்துங்க யாரா நீ? நான் மல்லிகை பிள்ளைங்க மந்தார மட்டும் சொல்லக்கூடிய காசுநாத மணால கொண்டு வந்து உங்கள் பாதத்தை நான் படித்தேன்னு சொன்னேன். என்னுடைய பாதத்தை பணிவதற்கு நீ யாருடா? ஏண்டா அந்த தேவ பசங்க எவ்வளவு கருத்துனாலும் இந்த நொறுக்கு தேவ பசங்க எதிரியா இருந்தாலும் என்னடா நாரவாயா இங்க வந்து நாராயணாங்கம்மா அந்த ஆளு தேவர்கள் அறதான் பிடிக்காங்க ஐயாக்கு பிடிச்சா நீ மாதிரி அந்த ஆளா இருக்க என்ன சொன்னா தந்துச்சாக்கல அப்புறம் நானும் வந்து பாக்குறேன் இப்படி அங்கார கோபத்தோட
எங்க போயிட்டு இருக்கிற? எங்க போறன்னு கேக்குறானே, எங்க போறன்னு கேக்குறானே. என்ன பார்த்து என்னடா என்ன வார்த்தை பேசுற? எது வரல போறல? இன்னைக்கு நீ வாங்க சொன்னா கட்டிப்பிடியாகும். அப்படி இருந்தாலும் இவ்வளவு ஆங்கார கோபத்தோட போயிட்டு இருக்கிறீங்க. என்னப்பா காரணம் கேட்டா போறாம விட்டுட்டாங்க. சரி விடு. சொல். என்னப்பா இவ்வளவு கோபத்துல போயிட்டு இருக்கிற? அகில உலகத்துல நானே ஏதாவது பெரிய ஆளா இருக்கணும். அந்த தேவ பத்துகளை நான் சிறுபிடிக்க போறேன். ஒரு பொது வேத்து போட்டு அடிச்சு போறத விட்டுட்டு 4 வேத்து போய் படத்துக்குலாம் உடனேன்னு சொன்னாங்க சொல்லி நீ போட்டிட்டு வந்து அடி எப்படி வாங்குற பத்தியா? சொல்ல கேட்கணும். சரிப்பா எங்க போறேங்கிற? எது வரல. அகில உலகத்திலே அனைத்து தேவர்களும் எனக்கு எதிரி. தேவர்களை நான் சிறுபிடிக்க போகிறேன். தேவர் புண்டைகளா எதிரியா? தேவர் பிண்டம். தமாசு சூப்பர். அப்ப நீ கோமாளி அது போட்டு புடிச்சு பார்க்கலாம். இந்தா நீ கழுத்து நம்ம கோவிந்தராஜா நாயுடு கொடுத்து நான் ஆட விடுறேன். அந்த கூதி எங்களுக்கு தெரியாதா? எனக்கு பின்னாடி எனக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி கூத்து போலவனு பையன் புளுத்துறான் பாரு. எடுத்து வாயில வைப்பான். அகில உலகத்திலே அவனுக்கு கேட்கிற மாதிரி தேவர்களை நான் சிறுபிடிக்க போக வேண்டும். நானே தான் பெரிய ஆளா இருக்கணும். நான் என்னமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உலகத்துல நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி நீ நினைக்கிற. அப்படி தேவ இடத்துல நம்ம சொன்னேன். இந்த மாதிரி மகளவர்த்த சூர் ஒருத்தர் இருக்கிறாரு. உலகத்திலே அவர் தான் பெரிய ஆளு அப்படின்னு நான் சொன்னேன். அவன் எங்களுடைய படிப்பால பிறந்தவன் தான்டா அப்படின்னு சொல்லி தேவரெல்லாம் அப்படின்னு நீ சொல்றியா? தேவ பூச்சி சொல்றாங்கப்பா. இப்படியே சொன்னாங்க. சொல்றார்கள். யார் சொன்னது? தேவர்கள் தேவர்கள்லாம் யார் சொன்னாங்க? தேவர்கள் இருக்கிறாங்க. எல்லாமே சொல்றாங்க. யார் யார் சொன்னாங்க? சத்தப்படாத. மும்மூர்த்தி தேவர்கள் யார் யார் சொன்னாங்க? ஏன்னா கண்ணர் இருக்கிறாரு. கண்ணர் இருக்கிறாரு. பரமக்கடவுள் இருக்கிறாரு. என் தந்தை பெருமா இருக்கிறாருல. இவங்க 3 பேருமே சொன்னாங்க. அங்க சொல்லு. அங்க இவங்க 3 பேருமே சொன்னாங்க. சுவாமி என்னன்னு சொன்னாங்க? அவன் எங்களுடைய படைப்பால பிறந்தவன் தான்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னாங்களா? அப்படி இருந்தாலும் எங்களுக்கு பல எங்களுக்கு தெரியவில்லை. காட்டு பக்கம் போகல மத்தாளக்கார போய் பார்த்துட்டு பயந்துட்டு ஓடியாந்துட்டான். அதனால நீங்க தேவர சிறுபடிக்கு போறேன்னு ரைட்டு. உன்னை வேண்டாம்னு நான் சொல்லல. அப்படி தேவர சிறுபடிக்கு போறதா இருந்தாலும் உன்னாட்டுக்கிற அசூர எல்லாருமே இந்த தேவாதி தேவர எல்லாம் சேர்ந்துக்கிட்டு 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே உன்னை கொண்டு போடுவாங்க. சிரிச்சு என்ன கொண்டு ஓ தேவர்கள்? ஆமா சிரிச்சுட்டே கொண்டு போடுவாங்க. ஆமா நீ கோபத்துல இருப்பா சிரிச்சுட்டே கொண்டு போடுவாங்க. அதனால என்ன பண்றேன்னா இந்த பாலைவனத்துல ஆண்டு வரக்கூடிய காளிகா தேவி இருக்கிறல்ல, காளியா இடத்துல போய் வரங்க. எங்க அந்த வெத்தலக்கார காளி ஆகிட்டியா? எத்தலகார காளியா பத்திரகாளி காளியம்மன் இடத்துல போய் வரங்கேளு. என்னென்ன வரும்? சாகாத வரும், வேகாத உடல், போகாத செல்வம். இந்த 3 வரத்தை வாங்கிட்டீங்கன்னா அந்த தேவரை சூழ்ச்சியாக நீ சிறப்பிடிச்சிடலாம். இல்லைன்னா சிறப்பிடி யாராலுமே உங்களை வெல்ல முடியாதுங்க. யாருமே வெல்ல முடியாது. அந்த வரத்தை வாங்கிட்டீங்க. அப்படி வருவாங்க. காளிகா தேவியிடம் வரத்தை வாங்கணுமா? காளி பொம்பளையா ஆம்பளையா? பொம்பளை. வேண்டாம். போயும் காலாஞ்சோரஞ்சிய கூடி கம்மநாட்டி பொம்பளை பொம்பளை கிட்ட போய் வர வாங்கினா தான் நீ பழக முடியும். இல்லைன்னா வர வாங்காத நீ போயிட்டீங்கன்னா உன்னை கொண்டு போடுவாங்க. அப்புறம் என்ன விட அவளுக்கு அவ்வளவு பழகம். ஆமாப்பா செத்து பயிரும் சொல்ல செத்து பயிரும் சொல்ல காரி ஆகணும்னா கழுத காலையை கூட கட்டு பிடிக்கணும். முடிக்கலாம். பின்ன சரி நீ போயிட்டு வா சாமி. ஆமா என்ன தேடி வந்து இந்த காரியத்தை சொல்றியே, இருக்கீங்க. இது நல்லதுக்கா கெட்டதுக்கா? போடுங்க போடுங்க. நீ யாரு உரம்? நீ ஊம்புறியா?
யாருபுரம்? நான் யாரு பக்கம்னா நான் என்னன்னு சொல்லட்டும். உனக்கு அடிக்கடிக்கு உனக்கு தெரியலன்னா உனக்கு நெருக்கடி நான் தரேன். அடிக்கடி நான் ஓசனை எடுத்து சொல்றேன்பா. நான் சரி பண்றதுக்கு வந்திருக்கிறேன். இனிமேல் யாருபுரம்? உம்பரம் என்னடா தாயலி, என்னடா ஒரு புது நான் உன்னுடைய பரம். நான் தேவைப்பட்ட உன்னை கூப்பிடுவேன். கூப்பிடுங்க. வரலினா முதல் கொலை நீதான். எனக்கு அதுதான் நெருக்கடி. எனக்கு அடிக்கடிக்கு நான் உனக்கு நெருக்கடி கொடுக்கறதுனால ஐடியா சொல்லணும்ல. எனக்கு மாத்திரம் வந்து அடி வாங்கிட்டுக்கிறான். சரி போயிட்டு வரியா? போயிட்டு வா. பழைய வந்தது போ. காளியம்மா எடுத்தவே வரத்து வாங்கு. அப்புறம் போய் தேவரசர் படி. வருகிறேன். நாராயணா நாராயணா. ஏங்க மகாராஜா, நார்மல் சொன்னதுல பாருங்க, முதல்ல கோயாளத்துல நார்மல் இப்ப என்ன சொன்னா தெரிஞ்சுட்டீங்களா? நார்மல்னு நன்மை தாங்க சொல்ல வந்திருக்கிறான். அவனை பிடிச்சிட்டு அடிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்படி பண்ணா இப்ப நீங்க மட்டும்தான் நான் தான் பெரியவன் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அங்க காத்தல் அழித்தல் படித்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்களும் வந்து நான் பெரியவன், அவன் என் படைப்பால வந்தவன், அவன் எப்படி பெரிய ஆளாக முடியும், அவன் பெரிய பேசிட்டு இருக்காங்க. அவங்கள தேவர்கள் அவங்கள வெல்லணும்னா அவங்க உங்களாட்டி எத்தனையோ பேர் அவங்க கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்கள நாம வெல்லணும்னா காளிகா தேவி கிட்ட போய் வரவாங்கன்னு சொல்லி இருக்கிறாரு நாரத மகாமுனிவர். நல்லது சொல்ல மனுஷனை போய் இப்படி பிடிச்சிட்டு அடிச்சான். என்ன ஒரு இது நல்லதா கெட்டதா? ஏன்னா நார்மல் சொன்ன மாதிரியே கேட்கலாங்க. சரி, இப்பொழுது காளியாகிட்டு போயிட்டு வந்துடலாம். காளியா கோயிலுக்கு போய் காளியாகிட்டு வர வாங்கிட்டாங்க. காளியாகி நோண்டுவோம். அப்படியே நோண்டி எடுத்துட்டு போய் சின்ன சின்ன அப்படி விநாயகர் காளியாஜி நட்டு மித்தியில கொண்டு போய் வச்சிடலாம். வாங்க போலாம். வாங்க போலாம். இப்பொழுது காளிவனம் காளியா கோயிலுக்கு போலாம். நான் கூப்பிட்டா தான் ஒண்ணு வர சொன்னேன். இன்னைக்கு காளியா கோயிலுக்கு வர வாங்கறதுக்கு போறேன். கொண்டாட்டி கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா நம்ம வீட்டுக்காரர் எனக்கு போயிருக்கிறாரு, வரத்து வாங்கிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நீ சொல்லாத போயிட்டீங்கன்னா எந்த பையன் ரயில் விழுந்து சேர்த்தானே தெரியலையா? கொண்டாடிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போப்பா, போ போயிட்டு வா. நீ எப்படி போறது? பக்கத்துல தானே சொல்ல மாட்டேன். சரி போயிட்டோம். ஆமாடா, எதையுமே நன்மையா தாங்க சொல்றோம். என்னதான் இருந்தாலும் நாம தான் ஏத்துக்கிட்டோம். என்ன போய் அம்மா என்ன ஏத்துறியா இறக்குறியா? ஏத்துறங்க. நார்து என்ன நன்மை தாங்க சொல்றோம். கொண்டாட்டிக்கு சொல்லாத போய் ஏதாவது ஆயிப்போச்சுன்னா என்ன ஆகுறது? இப்படி பண்ணா எப்படி கை எப்படி திருப்பிக்கிட்டான்? இல்லடா, என்னதான் இருந்தாலும் எங்கேயாவது போறதா இருந்தா கொண்டாட்டிட்டு சொல்லிவிட்டு போகணும். நினைப்பே இல்லடா. இப்பொழுது என்னுடைய மனைவி கொண்டாட்டி யாருன்னு தெரியாது. உங்க வீட்டுக்காரி பேரு வசந்த சேனா. ஓய், வசந்த சேனா. அந்தம்மா இப்படி உங்க டைப்பா இல்ல? அப்படிமா என் பொண்டாட்டி வருவா பாரு. என் பொண்டாட்டி பார்த்தது இல்லையே. என்னங்க இப்பொழுதே கூட்டிட்டு வா. சொல்லிட்டு பாக்குறீங்களா? கூட்டுக்காரியா உங்க பொண்டாட்டி காட்டுறீங்களா? நீட்டா பொண்டாட்டி காட்டுறேன். நீங்க தான் கொடுக்கணும். பாரு, நீங்க ஜனங்களுக்கு காட்டுவோம். யாரு என்னோட காட்டுல குடும்பம் 2000 பேரு.